ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபின்வெஸ்டா சூர்யா சேனல். இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் பார்த்தீங்கன்னா மிக்சடாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 25,6569 க்ளோஸ் ஆகிருக்கு. 44 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 54,887 க்ளோஸ் ஆகிருக்கு. 78 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 26,393 க்ளோஸ் ஆகிருக்கு. 29 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 81,785 க்ளோஸ் ஆகிருக்கு. 118 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. அண்ட் பேங்க் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 61,487 க்ளோஸ் ஆகிருக்கு. 41 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. அடுத்து விக்ரம் சோலார் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2% வரை மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 மெகாவாட் ஹை எஃபிஷியன்சி சோலார் மாடியூல்ஸ் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிட்டு வந்து 336 மெகாவாட்டுக்கான ஹை எஃபிஷியன்சி சோலார் மாடியூல்ஸ் ஆர்டர் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா குஜராத்தை டிப்ளாய் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் குவார்ட்டர் பேசிஸில் 79.7% வரை மேலே போயிருக்கு. அதாவது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1133.6 கோடி ரூபா டேக்ஸ் இல்லாமல் கிடச்சிருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி எஸ் பேங்க்கில் 20% ஸ்டேக்ஸை எஸ்பிஐ ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்க ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், ஐடிஎஃப்சி, கோட்டாக், ஃபெடரல் பேங்க்லாம் சேர்ந்து ஜப்பானில் இருக்க பெரிய பேங்க்காக இருக்க சுமிட்டோ மிட்சுபிஷிக்கு செல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டேக் செல் மூலயமா கிடைக்கிற 13,480 கோடி ரூபா ப்ராஃபிட்ஸை வந்துட்டு டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 20% ஸ்டேக் அக்விஷன் டீல் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் குவார்ட்டருக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறதுக்காக சுமிட்டோ மிட்சுபிஷி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டீல் மூலயமா ஜப்பானில் இருக்க ஒரு பெரிய பேங்க் வந்துட்டு இந்தியாவில் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த சேலை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ அவங்களோட 24% ஸ்டேக்கில் வந்துட்டு 13.19% 8,889 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கு. அதே மாதிரி பிரைவேட் செக்டார் பேங்க்ஸாக இருக்கிற ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், கோட்டாக், ஃபெடரல் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா அவங்களோட 6.81% டேக்ஸை 4,594 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அதே மாதிரி எஸ்பிஐ அண்ட் மற்ற பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை 10 ரூபாய்க்கு வாங்கி 21 ரூபா 50 காசுக்கு இப்போ விற்றுருக்காங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக 16,000 கோடி ரூபாயை எஸ் பேங்க்கில் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக சுமிட்டோமோ பேங்க் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்ததாக பராக் மில் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட 7 இயர் ஹையான 316 ரூபா 50 காசை இன்றைக்கி டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 14%, இந்த செப்டம்பர் மந்தில் மட்டும் ஆல்மோஸ்ட் 40% வரை மேலே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மே 17, 2018 வருஷத்தில் இதோட 52 வீக் ஹையான 417 ரூபா 95 காசை டச் பண்ணியிருக்கு. பராக் மில்க் கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சீஸ், பட்டர், கீ, ஃப்ரெஷ் க்ரீம், ஃப்ளேவர்ட் மில்க், லஸ்ஸி அண்ட் கர்ட் மேனுஃபேக்சரிங்கில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட்டாக ட்ரேடாக இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தரோவாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீகல் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 509 கோடி ரூபாய்க்கு ஒரு டீல் வின் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கம்பெனியோட ஷேர் வந்து இன்றைக்கி 3%, ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸோட 2.4% வரைக்கும் மேலே போயிருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஹையான 278 ரூபாயை டச் பண்ணியிருக்கு. இந்த கம்பெனி வந்து ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் மொஹாலி ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியிலிருந்து சீகல் இந்தியா செக்யூர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து 509 கோடி இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அடுத்ததாக சீகல் இந்தியாவோட Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 19.1% டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது 691 கோடியிலிருந்து 559 கோடியாக ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு. என்னதான் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருந்தாலுமே கூட இந்த கம்பெனியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7,592 கோடியிலேருந்து 8,183 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இயர் 2025லேருந்து 28க்குள்ளே இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் CAGR பார்த்தீங்கன்னா 18% வரை இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜேஎம் ஃபினான்ஷியல் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் பை ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. வித் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 342ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஏர்ஃப்ளோ ரயில் ஐபிஓட ஜிஎம்பி அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். இந்த கம்பெனியோட கரண்ட் ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா 165லேருந்து 170 ரூபாக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது கட் ஆஃப் ப்ரைஸ்லேருந்து 121.43% மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா QIB 22 டைம்ஸ், HNI 208.39 டைம்ஸ், HNI greater than 10 lakh 219 டைம்ஸ், HNI less than 10 lakh 185 டைம்ஸ். அதே மாதிரி ரீட்டைல் பார்த்தீங்கன்னா 213 டைம்ஸ், டோட்டலாக 157.72 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட அலாட்மெண்ட் சான்சஸ் பார்த்தோம்னா 1 out of 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஐடி அண்ட் ஃபார்மா செக்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருந்தது. அதில் ஃபார்மா செக்டரில் சன் ஃபார்மா 0.9% டவுன், நாட்கோ ஃபார்மா 1.25% டவுன், தத்வா சின்டன் 4.32% அப், சிப்லா 1.67% டவுன், டாக்டர் ரெட்டி 1.21% டவுன். நெக்ஸ்ட் ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் 0.05% டவுன், HCL இன்ஃபோசிஸ்டம் 2.37% டவுன், இன்ஃபோசிஸ் 1.13% டவுன், விப்ரோ 0.26% டவுன், LTI Mindtree 0.17% அப், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 0.69% டவுன். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.